உத்தம திருநபி உதித்ததை மகிழ்வது உண்மை நபிகள் கூட்டம். அது கூடாது என்று ஓலமிடுவதோ ஷைத்தான்களின் ஆட்டம். நபி புகழை இழிவு செய்யும் இப்லீஸ்கள் நவீனத்துல் வஹாபிகளே. விளக்க உரை ஹஸ்ரத் மௌலானா சைஃபுத்தீன் ரஷாதி. மௌலவி ஏ முகமது முஸ்தபா மஸ்லஹி. அல்லாஹ்வின் தூதர் பாடிக்கும் யா நபி ஸலாம் அலைக்கும் என்பது போல ஒரு அஜர் தங்கறது வரும் பொழுது ஹஜரத் ஸலாமு அலைக்கும் மோதினாரே ஸலாமு அலைக்கும் மூத்தவல்லி ஸலாமு அலைக்கும் செயலாளரே ஸலாமு அலைக்கும் பாலும் பழமும் கையால் வரும். அதாவது மௌலிதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்க்கலன்னு சொன்ன முத ஆளு நீங்க தான் வணங்குதா. இன்னைக்கு நம்மளை அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணமே என்ன? இவங்க மௌலிதை எதிர்க்கிறாங்க, எங்களை எதிர்க்கிறாங்க. உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது இந்த மேட்ரு வந்த உடனே இந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணதுலேருந்து நான் தூங்கலை. ஏன்னு கேட்டால் எதனால தூங்கலைன்னா இவ ஏதாவது எங்கேயாவது போய் சொல்லி பேர ஜமாத்துக்கு போய் அது நாரி போய் பேப்பரில் வந்து இப்போ அசிங்கப்படுத்திட்டா எல்லாருக்குமே ஆயிருமேன்னு சொல்லி 3 நாள் 5 நிமிஷம் கூட தூங்கலை. 72 மணி நேரம் தூக்கம் வரல எனக்கு. அந்த அந்த சம்பவம் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் அதுதான் தூக்கலை. அப்புறம் நான் கிசார் டாக்டர்கிட்ட போய் ஒரு தூக்கம் டென்ஷனாக இருக்குது, பிரச்சனை குடும்ப பிரச்சனை, ஒரு தாக்கமாக இருக்குது, அதே நினப்பாக இருக்குது, அதனால இதுக்கு ஏதாவது என்ன செய்யணும் ஒரு மாத்திரை தந்தார். அதை போட்டோன்னு அப்படியே ஒரு ரிலாக்ஸ். அது போடக்கூடாது தொடர்ச்சியாக, பைத்தியங்களுக்கு கொடுக்குற மாத்திரைன்னு வைங்களேன். என்னைக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து அபூபக்கரை பார்த்து யா அபூபக்கர் ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும் சொல்லி உன்னை அவங்க யா ரசூலுல்லாஹி அலைக்கும் ஸலாம் அப்படி காட்டிடு. அது ஏன் நீங்க உங்க அத்தாக்கும் உங்க அம்மாக்கும் அண்ணன் தம்பிக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க சலாம் சொல்றீங்களா? சொந்த சலாம் சொல்றீங்களோ? வீட்டுல அம்மா வேணா அஸ்ஸலாமு அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும், அத்தாவே சலாம் அலைக்கும். அங்க மாமியா வர்றான், மாமியாரே சலாம் அப்படி சொல்லி பாருங்க. அவ்வளோ வலைக்கும் சலாம் மருமகன் குடும்பத்தோட மெண்டல் ஆயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. சிடி போடுவோம், பயான் போடுவோம், நோட்டீஸ் போடுவோம், சுபானம் போடு ஆய்வு புஸ்தகம் போடுவோம், சுபானம் போடுதும் சூடான நரகமும் என்ன செய்வோம் நோட்டீஸ் போடுவோம், சிடி போடுவோம். நானே ஓதிருக்கிறேனே டிவியில் இமயம் டிவியில் என்ன செய்வோம் நிகழ்ச்சியை ஒளிபரப்புவோம். அதன் மூலமாக அதனுடைய தீமைகள் என்ன செய்வோம் விளக்குவோம். மௌலிதுங்கிறது சாதாரண ஒரு தீமை கிடையாது. நானே ஓதிருக்கிறேனே நம்ம விளங்காம அரபு மொழியில் இருக்குன்னு நம்ம என்ன செய்யறோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ஒரு மனிதனை நிரந்தர நரகத்தில் கொண்டு சேர்த்துருண்டு அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் மௌலிதுல இருக்கிறது. நானே ஓதிருக்கிறேனே யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும் ரசூலுல்லாஹ் கிண்டல் பண்றதா இது. எப்படிப்பா கிண்டல் பண்றேன்னா அவன் சொல்றான் அந்த பாருப்பா ஸலாம் அலைக்கும் ஒரு தடவை தான் சொல்லலாம், ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சலாம் சொல்றாராம், யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும் யா ஹபீப் ஸலாம் அலைக்கும். இப்படி சலாம் மேல சலாம் மேல சலாம் மேல சலாம் சும்மாவே சொல்லிக்கிட்டு இருந்தா இது கேலி பண்றது மாதிரி ஆகுது. அதனால மௌலிது கூடாது. எப்படியெல்லாம் யோசிக்கிறானு பாருங்க. ரூம் போட்டு யோசிப்பானு போல இருக்கு. வேற எங்கிட்ட போயிருச்சோ பார்வை. ஆக இப்படி சிந்திக்கிறானு சகோதரர்களே. சிந்திச்சு எப்படியாவது அர்த்தத்தை இதுல ஏடா கூடமா இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்ப அல்லாஹ் அக்பர்னு ஒரு தடவை தான் சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு தடவை தான் சொல்லணும். சும்மா சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ்னு அது கிண்டல் பண்ற மாதிரி போயிடும். ஏண்டா இங்க கிண்டல் பண்றதுக்கு அது சொல்றது பல முறை ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்றதுக்காக வேண்டி ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது பல முறை சொல்றாங்கன்னா திக்ரை எப்படி பல முறை நம்ம மடக்கி மடக்கி சொல்றோமோ திருப்ப சொல்றோமோ அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்தையும் சொல்றாங்கறத மறந்துட்டு அது கிண்டல் அடிக்கிறது மாதிரி மக்களுக்கு மத்தியில போட்டு காட்டுற சோறுல பொருள் சரியா வைக்காதனால வினயம். இப்படி முரண்பட்ட பொருளை சொல்றதா இருந்தா இது குர்ஆன்ல கூட சொல்லலாம், குர்ஆன்ல கூட அப்படி எடுக்கலாம்ல. விதண்டாவாதமான கருத்தை சொல்றதா இருந்தா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஹஸரத் ஓதுனாங்க இப்ப கராத் ஓதும்போது நைனார் முஹம்மது மிக அழகா ஒரு சூரத் ஓதுனாங்க. அதுல ஆலிமுல் கைபி வஷஹாதான்னு ஒரு வசனம் படிச்சான். அல்லாஹ்வை பத்தி சொல்லும் பொழுது கைபானதையும் அறிந்தவன், வெளியானதையும் தெளிவானதையும் அறிந்தவன், மறைவானதையும் அல்லாஹ் அறிவான், தெளிவானதையும் அறிவான். ஆலிமுல் கைபி கைபையும் அறிவான், வஷஹாதத்தி வெளிப்படையானதையும் அவன் அறிவான்னு அர்த்தம். இப்ப எவனாவது மடக்கி கேட்டாண்டு வைங்க, அல்லாஹ் கைப அறிவானான்னு கேட்டாண்டு வைங்க, குர்ஆன்ல இருக்குப்பா கைப அறிவான் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு எதிரா கைபுன்னு கேட்டாண்டு வைங்க, என்ன செய்வீங்க? அல்லாஹ்வுக்கு எந்த பொருளாவது மறைந்து இருக்குமா?
எங்க எல்லா பொருளுமே அல்லாஹ்வுக்கு வெளிப்படையா இருக்குமா, மறைஞ்சிருக்குமா? வெளிப்படையாத்தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் ஆலிமுல் கைபுன்னு சொல்லிட்டானே, மறைவான பொருளை அறிந்தவன் தான். அல்லாஹ்வுக்கு மறைவான பொருள்ங்கிறது கிடையாது. அப்ப இந்த குர்ஆன் ஆயத்து தப்புன்றியா? இந்த ஆயத்துல ஏடா கூடம் இருக்குன்னு சொல்லுவியா? எவனா சொன்னா முட்டாலும். நம்ம என்ன சொல்ல வருவோம்? அட அதுல மறைவானதுங்கிறது ஒன்னையே கவனிச்சிடாமோ. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெளிவுதான், அல்லாஹ்வுக்கு எல்லாமே வெளிச்சம்தான். அங்க மறைவு தெளிவுங்க கூடியது அடியார்களை கவனிச்சு, மனிதர்களை கவனிச்சு, எனக்கு சில பொருள் தெரியும், சில பொருள் தெரியாது, இது எல்லாமே அல்லாஹ் தெரிவான். எனக்கு மறைஞ்சது, எனக்கு தெளிவானது, இப்படித்தான் இங்க அர்த்தம் வைக்கணும். நேரடி அர்த்தம் வச்சுக்கிட்டு அதுக்கு விதண்டாவாதமான ஒரு பொருளை சொல்லி குர்ஆன் ஆயத்து மேல ஒருத்தன் தாக்குதல் தொடுத்தா ஏத்துக்குருவோமா? இப்படி விதண்டாவாதத்துடைய அர்த்தம் எங்க சொன்னாலும் வம்புக்கு தான் வரும். நம்ம யா நபி சலாம் அலைக்கும் ஒரு பைத்து படிக்கிறோமே, எப்படி படிப்போம்? யா நபி சலாம் அலைக்கும் படிக்கிறோமா? இந்த மாடலையும் கூட அவங்க எப்படி ஒரு பாடகர்னு சொல்லி ஒரு பிரபலியமான ஒரு பாடகர் இருக்கிறார். அந்த பாடகர் எப்படி பாடுவார் தெரியுமா? இத வாப்பாவே சலாம் அலைக்கும், உம்மாவே சலாம் அலைக்கும், அண்ணனே சலாம் அலைக்கும், தம்பியே சலாம் அலைக்கும். அப்படி சொன்னா ஏத்துக்குவீங்களா? உங்களை கிண்டல் அடிக்கிறாங்க நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா? எட்டிடி மிதிக்க மாட்டீங்க, வரலுத்திக்கு அடிக்க மாட்டீங்க. இது கிண்டலுப்பா, பெருமானாரை கிண்டல் அடிக்கிறீங்க. அங்க இதேதான். ராகமா படிச்சுட்டாலே, ராகமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாலே உடனே கிண்டல் அடிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வஹாபிகள் ஒவ்வொரு நாளும் 5 தடவை, நான் பல தடவை இருக்க வேற சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் 5 தடவை படைத்த ரப்புல் ஆலமீனை கிண்டல் அடிக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் அடிக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் கிண்டல் அடிக்கிறார்கள். எப்படி? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இவர்களுடைய ஆய்வு இந்த அறிவுபூர்வமான அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அறிவுபூர்வம் எப்படி இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிவுபூர்வம் சொல்றாங்கல்ல, அது எந்த அளவுக்கு இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாள் 5 தடவை தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுதா? பாங்கு எப்படி சொல்லப்படுது? இன்னைக்கு எல்லா பள்ளியாசலும் எப்படி சொல்றோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அது அப்படி தமிழ்ல சொல்லி பாருங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். தமிழ்ல சொன்னா அப்படிதான் இருக்கும், கிண்டல் அடிக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு அரபி மாடல்ல ஒன்று இருக்கிறத, அதே அரபியில் அது ராகமாக இருக்கிற பொழுது, அந்த ராகத்தில் அதை கண்ணியமாக கருதப்படுகிற பொழுது, அதே கண்ணியத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை நாம் பெரிதுபடுத்தி மக்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு அழைக்கிற பொழுது ராகத்தோடு தான் அழைக்கிறோம். இங்க அல்லாஹ்வை கிண்டல் அடிக்கிறோம் அர்த்தமா? அப்படியே தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சு தமிழ்நாட்டைக்கு அதுக்கும் ஒத்து வருமா? முதல்ல தமிழ்நாட்டைக்கு அதுக்கும் ஒத்து வருமா? சரி, ஒவ்வொரு நாளும் தொழுகிறோமே, ஒவ்வொரு நாளும் தொழுகிற பொழுது அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோமா? என்ன ஓதுறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா துஆவா இல்லையா? ஓதுவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் ஓதுறோம். அப்படி தமிழ்ல சொல்லி பாருங்க. ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஓத மாதிரியா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். தமிழ் அப்படி சொன்னா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். இதுதானங்க இருக்குது. அரபியில நம்ம ராகமாக ஓதுகிற பொழுது அது அல்லாஹ்வை நாம், அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆன் ஷரீஃபை நாம் கண்ணியப்படுத்தி ராகத்தோடு ஓதுகிறோம் என்கிற எண்ணத்திலே அதை நாம் ஓதுகிறோமே. எனவே அல்லாஹ்வினுடைய வேதத்தை நாம் கிண்டல் அடிக்கிறோமா, கேவலப்படுத்துகிறோமா? ராகம் என்பது வேறு, கிண்டல் அடித்தல் என்பது வேறு. இவங்களுக்கு கண்ணியம்னா என்னன்னே தெரியாது. கண்ணியமா காக்கிலோ என்ன, காக்கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்கிற நிலையில இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பக்கம் மக்களை அழைக்கிற பொழுது ராகத்தோடு தான் அழைக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்லே தொழுகிற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதுகிற பொழுது எவ்வளவு ராக போட்டு ஓதுகிறோம். அப்படி ஓதுற காரணத்தினால குர்ஆனை கேவலப்படுத்தி விட்டோமா? அல்லாஹ்வை கேவலப்படுத்தி விட்டோமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் அடித்து விட்டோமா, கேவலப்படுத்தி விட்டோமா? கிடையாது. எதுவெல்லாம் கண்ணியம் என்று நாம் கருதுகிறோமோ அதை மக்கள்கிட்ட கொஞ்சம் மாத்தி, ஸ்டைல மாத்தி கேவலப்படுத்துறாங்க, கிண்டல் பண்றாங்க, அப்படி உங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கரெக்ட் தானே? ஒரு நாளைக்கு 5 தடவை அல்லாஹ் கிண்டல் அடிக்கிறாங்க நம்ம சொல்லலாமா, சொல்ல முடியாதா?
ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வை வணங்குகிற பொழுது தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற பொழுது அல்லாஹ்வை கிண்டல் அடிக்கிறார்கள். சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? யா நபி சலாம் அலைக்கும் ராஹமா போட்டா நபி கிண்டல் அடிச்சுட்டாங்க.